Hello everyone, welcome to a new session. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம வந்து லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதை குறித்து நம்ம பேச போகிறோம். குறிப்பாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் குறித்து நிறைய சந்தேகங்களை நம்ம டாக்டர் ஹேமமாலா லிவர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்க போகிறோம். டாக்டர் ஹேமமாலா வந்து கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய லிவர் ஸ்பெஷலிஸ்டாக வேலை பார்க்குறாங்க. நான் டாக்டர் இளங்கோ சேத்து. நான் வந்து ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் பார்த்தேன். இன்றைக்கு உள்ள செஷன்ல நம்ம வந்து காமன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். நிறைய பேருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்ப உள்ள சந்தேகங்களை நம்ம வந்து பேசி உங்களுக்கு புரியத்தக்க வண்ணம் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். குட் ஈவினிங் மேடம். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சிரோசிஸ் உள்ள பேஷண்ட்டை நம்ம என்னைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஸோ சிரோசிஸ்னா நமக்கு லிவர்ல வந்து ரொம்ப நாளாக ஸ்காரிங் ஆகி அது ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நாள் 2 நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து பல வருஷங்களா 10 to 15 இயர்ஸாக நடக்கும். அப்போது இது அப்படியே நடந்துட்டு இருந்தாலும் வெளிப்பிரகாரமான தெரியறதுக்கு சில வருஷங்கள் ஆகும். ஸோ வெளிப்பிரகாரமாக வயிற்றுல நீர் வருது, பிளட் வாமிட்டிங் வருது, நினைவு மாறி போகுது, அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம அது வந்து டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்த பிறகு பொதுவாக அந்த லிவர் வந்து நார்மல் ஆக்க முடியாது. நம்ம டேப்லெட்ஸு, மருந்துகள், இன்ஜெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து வெளிப்பிரகாரமான அறிகுறிகளை குறைக்க முடியும். நீர் இருந்தால் கொஞ்சம் குறைக்க முடியும், எண்டோஸ்கோபி பண்ணால் ப்ளீடிங் கொஞ்சம் குறைக்க முடியும். ஆனால் கல்லீரலோட கண்டிஷனை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மெடிசினும் வேலை பார்க்காது. ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஜாஸ்தியாகும், அந்த மாதிரிலாம் வரும். அப்போது நம்ம ரொட்டீனாக பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம 2-3 ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து மெல்ட் ஸ்கோர், MELD. ஸோ பொதுவாக அது 12க்கு மேலே இல்லை 15க்கு மேலே வந்தனாலே அந்த பேஷண்ட்டுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவை. அதே மாதிரி சைல்டு ஸ்கோருமாங்க, அது B ஸ்கோர் இல்லை C ஸ்டேஜ் வந்தால் அதுலேயும் தேவைப்படும் நமக்கு. இதுக்கு நடுவில் பேஷண்ட் வந்து ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுது வயிற்றுல நீர் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். பொதுவாக என்ன ஆகும்னா நிறைய பேர் ஒரு வயிற்றுல நீர் ரொம்ப சேர்ந்து இன்ஃபெக்ஷன் வந்து அட்மிஷன் ஆவாங்க. அந்த அட்மிஷன் முடிகிற 5 நாளில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நான் நல்லா ஆயிட்டோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அதுதான் வந்து தவறான ஒரு பாயிண்ட். ஸோ அந்த வெளிப்பிரகாரமான இருக்கிற அறிகுறிகளே மருந்துகள் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிவர் நார்மல் இல்லை. ஸோ அந்த லேசாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர ஸ்டேஜ் தான் பெஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் டூயிங் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அவங்க ஐசியூவில் போய் ரொம்ப சிக்காகி பிபிஎல்லாம் லோ ஆகி அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் இட் மே பி டூ லேட். ஸோ கரெக்டான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் விண்டோவை கண்டுபிடிச்சு பண்ணாதான் பெஸ்ட் அவுட்கம்ஸ் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை அவங்க பாடியில் என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவங்களுக்கு தேவையான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ பொதுவாக வந்து நம்ம பேஷண்ட் சைடில் இருக்கிற அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை இருக்கலாம், வயிறு வீங்கலாம் நீர் இருக்கிறதுனால, கால் வீங்கி இருக்கலாம் அதுவும் நீர் சேர்ந்து இருக்கிறதுனால, வயிறு வலி வரலாம் அந்த நீரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்னால, பிளட் வாமிட்டிங் வரலாம், நினைவு மாறி போகலாம், அது ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க, அமோனியா லெவல் ஜாஸ்தி ஆகிறதுனால. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேஷண்ட் சைடில் இருக்கிற அறிகுறிகள். இது இல்லாமல் நமக்கு வந்து அவங்க ஏதாவது ஸ்கேன் எடுக்கும்போது லிவர் கேன்சர்னு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தாலும் நமக்கு வந்து இது எல்லாமே லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குரிய அவங்களுக்கு நீடு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாக்டர்கிட்ட வந்த பிறகு டாக்டர் வந்து சில பிளட் டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக பிளட் டெஸ்ட், காமன் பிளட் டெஸ்ட்னா சிபிசிம்பாங்க, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், யூரியா கிட்னியோட டெஸ்ட், யூரியா கிரியாட்டினின், எலக்ட்ரோலைட்ஸு, ஐஎன்ஆர்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நார்மலாக அது வந்து நம்ம லிவரில் உற்பத்தி பண்ணுற பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அது வந்து நமக்கு வந்து நார்மலாக 1.5 கீழே இருக்கும், அது ஜாஸ்தி இருக்குன்னா கல்லீரல் வேலை பார்க்கல. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது தான் அந்த மெல்ட் ஸ்கோர் இல்லை சைல்ட் ஸ்கோர் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம்.
நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுப்போம். சிடி ஸ்கேன் எடுத்தால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு லிவர் கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பார்ப்போம். அதோடு சேர்த்து நம்ம வந்து வைரஸ் லெவல்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படியெல்லாம் கூட பார்ப்போம். ஸோ ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி மெல் ஸ்கோர் அதிகமாக இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப அவங்க கேட்குறாங்க, இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நிஜமாவே நார்மலான வாழ்க்கை வாழ முடியுமா? இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது? பேஷண்ட் எப்படி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியனாவோ சர்ஜனாவோ நம்ம பார்க்குறப்ப இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்வீங்களா? ஸோ இது வந்து இந்த சின்ன சர்ஜரி பண்ணாலே பேஷண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறதா, ஒரு ஹர்னியா சர்ஜரி போனாலே நான் சர்ஜரி இல்லாமல் எனக்கு இந்த ஹர்னியா மாத்திரை கொடுத்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஹர்னியா வந்து மாத்திரை கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் கல்லீரல் வேலை பார்க்காதனால நம்ம புது கல்லீரல் வைக்கிறோம். ஸோ அந்த வேலை பார்க்காம இருக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு வருஷத்துல ஒரு 1 இயர் சர்வைவல்பாங்க. ஸோ 1 இயர் சர்வைவல் லெஸ் தேன் 50% அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ், சிலருக்கு அதோட கம்மியாக இருக்கும். அதுதான் அந்த மெல்ட் ஸ்கோர் சொல்லும். ஸோ அந்த மெல்ட் ஸ்கோர் ஜாஸ்தி ஆக ஆக அவங்க வந்து 3 மாதம் இருப்பாங்களா இல்லையாங்க சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கரெக்டான பேஷண்ட் நம்ம கரெக்டான டைமில் சூஸ் பண்ணி எடுத்து பண்ணும்போது நமக்கு 1 இயர் சர்வைவல் வந்து 90%. 90%னா 10 பேருக்கு பண்ணும்போது 9 பேர் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருப்பாங்க. அவங்க அது வரைக்கும் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு உட்காந்து ஏஞ்சிக்கிற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் லைஃபுக்கு போக முடியும். 90% சர்வைவல் டெஃபினட்டாக இருக்குது. அது நார்மல் லைஃப்னா என்ன மேடம்? ரூம்குள்ளே இருந்து அப்படியே அடைஞ்சு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க லைஃப் ஓட்டணுமா? இப்போ நார்மல் லைஃப்னா நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? ஸோ நார்மல் லைஃப் எப்படின்னாக்கா இப்போ இந்த சிரோசிஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி பல வருஷங்களாக வருது இல்லையா. ஸோ ஒரு பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரும்போதே அவங்க ஏஜ் வந்து 50 to 55 இயர்ஸ் தான் இருந்தாலும் அவங்க அந்த டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ்னு வந்துச்சுன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆஃபீஸ் போகிறவங்கன்னா அவங்க அதுக்கெல்லாம் போக முடியாது. வீட்டுக்குள்ளே நடமாடிட்டு ஜஸ்ட்டு போய் உட்காந்து ஏஞ்சி தன்னுடைய அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 55-year-old ஆக்டிவ் மேன் ஆர் உமன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களால கல்லீரல் சரியாக வேலை பார்க்காதனால மல்டிபிள் காம்ப்ளிகேஷனால் அதெல்லாம் செய்ய முடியாமல் இருப்பாங்க. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தே கோ பேக் டு தேர் நார்மல் லைஃப். நார்மல் லைஃப்னா ஒரு 55 வருஷம் வயசு இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, இல்லை ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை நமக்கு வந்து ஒரு தாயாக இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட நார்மல் வேலைக்கு அவங்க போகலாம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு 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 ஈவன் ஒரு 30-year-old லேடிக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 2.5 years கழிச்சு அவங்க வந்து ஷீ வெண்ட் அஹெட் அண்ட் கேவ் பர்த் டு அ சைல்டு ஆல்சோ which cannot be possible if you have severe liver disease. அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு 1 year-குள்ளேயே அவங்க இறந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்து அவங்க நார்மலாகி நார்மல் பீரியட்ஸ் வந்து நார்மல் டெலிவரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம நார்மல், அந்த வயசுக்கேற்ற நார்மலாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியவும் அவங்க ஒரு சிட்டிசனாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ். லைஃப் லாங்காக இவங்க எல்லாம் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டு மூடி இருந்து ஆட்கள்லாம் பார்க்காம இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கே, இன்ஃபெக்ஷன் நிறைய வந்துடும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல அப்படின்ற பயம் இருக்கே, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம எல்லாமே கரெக்டாக நம்ம செக் பண்ணி பண்ணாலும் நம்மளுடைய உடம்பு வந்து அந்த புது லிவரை ரிஜெக்ட் பண்ண பார்க்கும். அதுதான் நார்மல் ரெஸ்பான்ஸ். ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு நம்ம சில மெடிசின்ஸ் கொடுப்போம். அது பேர் தான் இம்யூனோ சப்ரெஷன். ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்னு என்ன கேட்டிங்கன்னா, எதிர்ப்பு சக்தி இல்லாட்டினாக்கா நம்ம இன்ஃபெக்ஷன் நமக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து லைஃப் லாங் கிடையாது. பொதுவாக ஒரு இனிஷியல் 3 மாதத்துக்கு நம்ம அதிகமான மெடிசின்ஸ் கொடுப்போம், அந்த எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்குரிய மெடிசின். ஸோ அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியடு. ஒரு 1 year ஆகும்பொழுது நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் குறைப்போம். ஸோ பொதுவாக நம்ம அந்த பீரியடில் நம்ம வந்து ஒரு கூட்டமான நெரிசலான இருக்கிற இடத்துல போக வேணாம் சொல்லுவோம். நார்மலாக இருக்கிறவங்களே ஒரு நெரிசலான இருக்கிற ஒரு இடத்துல போகும்போது நமக்கு ஒரு கோல்டு வந்துடும். நார்மலாகவே எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாரையுமே மாஸ்க் போடணும்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் தான். பட் அதுக்காக அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து பொத்தி இருக்கணும் அப்படின்னு இல்லை.
ஒரு ஜென்ரலா ஒரு கேர்ஃபுல்லா ஒரு ஹெல்த் கான்ஷியஸா இருந்தா போதும். தேங்க்யூ மேடம். அப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல லிவர் கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ணலாம். ஸோ லிவர் கேன்சருங்கிறது லிவரில் இருக்கிற கட்டிகளில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ ஒரு சிறிய கட்டியாக இருந்தால் நம்ம அதை வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம அதையே வந்து இப்போ அப்லேஷன் சொல்லுவாங்க, ஒரு நீடில் மாதிரி ஒன்று போட்டு அதை அப்படியே பேர்ன் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நம்ம ஒரு பிளட் வெசலுக்குள்ளே போய் அதுக்கு வந்து அந்த டியூமருக்கு மட்டும் நம்ம கீமோதெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்குது, அதுக்கு மட்டும் ரேடியோ தெரப்பி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இதில் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக சிலப்போ குணமாக்கும் சொல்ல முடியாது. ஸோ அந்த பேஷண்டோட கேன்சருக்குரிய ஸ்டேஜ் நம்ம எடுத்து கரெக்டான ஸ்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம கரெக்டான இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸுக்கு அந்த லிவர் கேன்சர் இருக்கிற அந்த கல்லீரலையே எடுத்து புது கல்லீரல் வைக்கலாம். ஸோ அது வந்து அந்த கல்லீரல் யூஸ்வலி அது வந்து கேன்சர் வந்து சிரோசிஸ் இருக்கிறவங்க தான் வரும். ஸோ அந்த லிவர் டிசீஸையும் நம்ம எடுத்துறோம், இந்த லிவர் கேன்சரையும் எடுத்துறோம் புது லிவர் கொடுக்கறதுனால. ஸோ அப்போ இது வந்து லிவர் கேன்சருக்கு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அது க்யூர் மாதிரியா, இல்லை அந்த கேன்சர் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கா? ஸோ அது வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அது நமக்கு 2-3 க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். ஸோ அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நம்ம பண்ணோம். ஒரு மிலான் க்ரைட்டீரியா இருக்குது, இல்லை யூசிஎஸ்எஃப் க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கிற பேஷண்ட் எடுத்தோம்னா அது வந்து க்யூர். 5 இயரில் நம்ம க்யூர்னு பார்க்குறப்ப 70% க்யூர். ஸோ ரொம்ப லேட் ஸ்டேஜ் பண்ணாமல் கரெக்டான ஸ்டேஜில் எடுத்தால் நம்ம க்யூர் கொடுக்க முடியும். வேற மருந்துகள்னால நம்ம க்யூர் கொடுக்க முடியுன்றது இப்போதைக்கு நம்ம அப்படி டெஃபினட்டாக சொல்ல முடியாது. பட் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கேன் பி எ க்யூர். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கேன்சரில் இது குணமாக்க முடியும் கரெக்டான ஸ்டேஜ் எடுத்து பண்ணோம்னாக்கா. நிறைய பேர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன், இது ரொம்ப பணம் நிறையா செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கம்பேர் டு நம்ம ரொட்டீனாக நம்ம எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். இப்போ ஒன்று வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஸோ நம்ம சொன்னோம் 1 இயர் சர்வைவல். ஸோ 1 இயர் சர்வைவல் 50% இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சிலருக்கு வந்து 3 மந்த்ஸ் சர்வைவலே வந்து 50%, அதாவது 3 மாதத்துக்கு மேலே ஒரு பாதி பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று வந்து லைஃப் த்ரெட். செகண்ட் வந்து அவங்க இருந்தாலும் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு வெளியே வரதே லட்சங்கள் ஆகலாம். ஒரு 5 தடவை அட்மிஷன் ஆனாலே அதுலேயே நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். ஏன்னா அந்த போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு அவங்க ஒரு ஆல்பின் கொடுக்குறாங்கன்னா அதுக்கே ஒரு ஃபியூ லேக்ஸ் ஆயிடும். ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஹையாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் இண்டிவிஜுவல் அவங்க நார்மலான வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அதுக்குரிய காஸ்ட்டை நம்ம வந்து எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஒரு ஃபாதர் ஃபிகர், ஒரு மதர் ஃபிகர் அட் ஹோம், அதுக்குரிய காஸ்ட்டை நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவங்க ஒரு ஃபுல் டைம் ஒரு வேலைக்கு போகிறாங்க, மந்த்லி ஒரு 2 lakhs அதுக்கடுத்து சம்பாதிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த காஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம என்ன அந்த காஸ்ட், எஸ் ஒரு பெரிய லட்சங்கள் நமக்கு செலவு ஆகலாம். ஆனால் அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அதில் வர்ற பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணுறப்ப நிறைய பிளட்டு வேஸ்ட் ஆகும், பிளட் லாஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது எந்த மாதிரி உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க? ஸோ கட்டாயம் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து பொதுவாக பிளட் லாஸ் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நான் 2 எக்ஸ்ட்ரீமும் பார்த்துருக்கிறேன். ஒரு யூனிட் கூட கொடுக்காமலேயும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்துருக்கோம். ஒரு 50-60 யூனிட்டு அந்த மாதிரி கொடுத்தும் பார்த்துருக்கோம். அது ஏன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நமக்கு வந்து கல்லீரலில் இருந்தால் இந்த ரத்தம் உறையிற தன்மை இருக்கிற அந்த புரோட்டீன்ஸ் உருவாகுது. ஸோ கல்லீரல் ஃபெயில் ஆனாலே ரத்தம் உறையாது. ரெண்டாவது நம்ம வந்து அதில் 3 சர்ஜரியாக நம்ம பார்க்குறோம். நம்ம மெயினாக வந்து நம்ம ஒரு பேஷண்ட் பார்க்க 2 சர்ஜரி வருது. அந்த பாதிக்கப்பட்ட கல்லீரலை நம்ம வெளியே எடுக்கணும்.
இந்த பாதிக்கப்பட்ட கல்லீரல் வெளியே எடுக்கிறப்ப ஏற்கனவே ரத்தம் உறையாம இருக்கும். அந்த லிவர் நிறைய இடத்துல ஒட்டி இருக்கலாம். இந்த லிவரை சுத்தி நிறைய புது பிளட் வெசல் கொலாட்ரல் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம எடுத்து எடுத்து வரும்போதே நமக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுதான் மெயின் காரணம் பிளட் லாஸ். ரெண்டாவது, அந்த புது கல்லீரல் நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சில மணி நேரம் கூட நமக்கு எடுக்கலாம் அந்த ரத்தம் உறையிற தன்மை நமக்கு வர்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து மெயின் காரணம் நமக்கு அந்த பிளட் லாஸ் ஆகிறதுக்கும் அந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் தேவை இருக்குது. ஆனால் இது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் வித்தியாசப்படும். சிலருக்கு அந்த பழைய கல்லீரல் பாதிக்கப்பட்ட கல்லீரல் எடுக்கிறது சிலருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வந்துச்சுன்னா அவ்வளோ பிளட் லாஸ் இருக்காது. புதுசாக வைக்கிற கல்லீரல் உடனே வேலை பார்த்துச்சுனாலும் நமக்கு வந்து சிலப்போ பிளட் லாஸ் இருக்காது. ஸோ இது வேரி ஆகும். இப்போ லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறாங்கல்ல, அதில் டோனர் கொடுக்கறதுல நீங்கள் எவ்வளோ லிவர் எடுப்பீங்க? ஸோ நமக்கு வந்து பொதுவாக ஒரு 60% எடுக்கலாம். ரொம்ப நல்ல நம்ம ரொம்ப யங் டோனர் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு 65% 70% வரைக்கும் கூட நமக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நம்ம 60லேருந்து 65% நாம எடுப்போம். ஆனால் அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நம்ம டோனருக்கு பாக்கி இருக்கிற கல்லீரல் வந்து எவ்வளோ இருக்குது, அதோட குவாலிட்டி என்ன இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். இந்த ஜஸ்ட் மினிட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டோனருக்கு நீங்கள் கவுன்சில் பண்ணுறப்ப என்னென்ன டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணி இந்த டோனர் சூட்டபிள் லிவரான்னு கண்டுபிடிப்பீங்க? பொதுவாக வந்து ஒரு லிவர் டோனர் பண்ணுறப்ப நம்ம வந்து அவங்க சுய விருப்பத்தின் பேரில் சொந்தமாக வாலண்டரியாக அவங்க டொனேட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸாக ஏதாவது மெடிக்கல் டிசீஸ் இருக்குதா, சர்ஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குதா, அப்படியெல்லாம் நாம் கேட்போம். வேறு ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா நாம் கேட்போம். ஒரு ஐடியல் டோனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் பொதுவாக எடுப்போம். ஜென்ரலி அவங்களோட பாடி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிஎம்ஐ வந்து ஐடியலாக ஒரு 25 26 இருந்தால் நல்லது. 30 பிஎம்ஐ நம்ம அதாவது உடலோட பருமனம் இது 30 கீழே இருந்தால் நல்லது. ஏன்னா அவங்களோட வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களோட கல்லீரலும் நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 60-65% எடுத்தோம்னா நம்ம அடிக்குவேட்டாக நம்ம டோனருக்கு லிவர் விட்டுருந்தாலும் அதோட ஃபங்க்ஷனிங் வந்து அடிக்குவேட்டாக இருக்காது. ஸோ ஒரு நல்ல கரெக்டான பாடி வெயிட்டில் சுகர் ப்ரெஷர் அப்படின்னு இல்லாதவங்க, கல்லீரலில் ஃபேட் இல்லாதவங்க, அந்த மாதிரி டோனர்ஸ் தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த நல்ல கல்லீரலாக அதை எடுத்தால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறது நம்ம சில டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, பிளட் கவுண்ட்டு, வைரல் டெஸ்ட், வைரல் மார்க்கர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். மெயின் டெஸ்ட் வந்து ஸ்கேனிங், ஒரு சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ ஸ்கேனும் பண்ணுவோம். அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சிடி ஸ்கேன் பண்ணுறப்ப நமக்கு வந்து கல்லீரலில் கொழுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியும். ரெண்டாவது, இந்த கல்லீரலுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள்லாம் கரெக்டாக பிரியுதா, அது பிரிக்கிற இடத்துல எப்படி இருக்குது அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா அதில் இருந்தால் நம்ம வந்து நமக்கு ரைட்டு லெஃப்ட் லிவர் அப்படின்னு கிடையாது, ஆனால் ரைட் சைடு லெஃப்ட் சைடு லோப் அப்படின்னு இருக்கும். ஸோ அது அந்த ரத்த நாளங்கள் அது பிளட் வெசல்ஸ் பீரியதை வச்சு தான் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதை வச்சு அதில் தான் நம்ம சொல்லுவோம் எவ்வளோ வால்யூம் அளவு எப்படி இருக்குது, ரைட் சைடில் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் சைடு எவ்வளோ இருக்குது, அப்போ எது கொடுத்தா கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ இது மெயினாக வந்து இந்த பிளட் டெஸ்ட்டு, இந்த சிடி ஸ்கேன்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும்போது அதுக்கப்புறமா அவரோட இருதயம் எப்படி இருக்குது, நுரையீரல் எப்படி இருக்குது, ஓவரால் அவர் சர்ஜரிக்கு ஃபிட்டா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ மேடம். இப்போ லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் மூளைச்சாவு அடைஞ்சவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ஆப்ரேட்டிவ் அவுட்கம் வித்தியாசமாக இருக்குமா? ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பொதுவாக கிடையாது. ஸோ டிசீஸ் டோனர்னா மூளைச்சாவு இருக்கிறவங்க இருந்து எடுத்து வைக்கிற கல்லீரல் வந்து நம்ம அவங்களோட முழு லிவரும் எடுத்து வைப்போம். சிலப்போ நம்ம அதுலேயும் ஸ்பிளிட் லிவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாதி லிவர் எடுத்து வைக்கிற வாய்ப்பு இருக்குது. லிவிங் டோனருங்கிறதுல பொதுவாக நம்ம ஒரு 50 to 60% லிவர் எடுத்து நம்ம வைப்போம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்டடீஸ் படி அவுட்கம் நம்ம நினைக்கலாம் இதில் ஃபுல் லிவர் வைக்கிறோம், அதில் பாதி லிவர் வைக்கிறோம், ஆனால் ஸ்டடீஸ் படி அவுட்கம் டிஃப்ரெண்ட் கிடையாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம லிவிங் டோனர் பண்ணுறது வந்து நம்ம வந்து
கரெக்டான நமக்கு டிசைட் பண்ணுற நம்ம சூஸ் பண்ணுற எலெக்டிவ் டைமில் பண்ணுறோம். ஸோ அந்த பேஷண்டோட கண்டிஷன் ஆப்டிமலாக இருக்குது. செகண்ட் வந்து இஸ்கீமியா டைம், அதாவது நம்ம அந்த கல்லீரலை அந்த ரெசிபியன்ட் உடம்புலேருந்து எடுத்து இந்த டோனர்ட்டேருந்து எடுத்து நம்ம ரெசிபியன்ட் வைக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதோட ஃபங்க்ஷனிங் இமீடியட்டாக வந்துடும், லிவரோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓவராலாக இது ரெண்டுக்கும் அவுட்கம் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ தேங்க்யூ மேடம். இந்த எபிசோடில் இதோட நம்ம நிறுத்திக்குவோம். மேலும் தொடர்ந்து கான்வர்சேஷன்ஸ் இன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற இந்த சீரீஸை நீங்கள் பாருங்கள். இதில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை குறித்த சந்தேகங்கள், அதோடைய ப்ராசஸஸ் எல்லாவற்றையும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனான டாக்டர் இளங்கோ நானும் டாக்டர் ஹேமமாலாவும் பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கிற வழியில் நாங்கள் சொல்லித்தரோம். லிவர் டிசீசஸை குறித்தும் இந்த சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்த எபிசோட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களை வெகு சீக்கிரத்தில் சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வணக்கம்.